அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் ராகு இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாகவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி பார்த்தால் 4ஆம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். ஆனால் பாக்கியத்தின்படி முழுமையாக அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் நுழையவில்லை. தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் 2 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அந்த தருணத்தில் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. ராகு மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று கேதுவும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் 9இல் செவ்வாயும் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த வேளையில் ராகு பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவானும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர போகிறாருங்க. இது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே தன வரவை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் இனி பண வரவிற்கான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகி முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். எனவே மிக சிறப்பான மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர்தான் சனி பகவான். அப்படிப்பட்டவர் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ராசியின் அதிபதியான குருவிற்கு இணையான சபபலம் பொருந்தியவராக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கெடுப்பதாக இருந்தாலும் மனித வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்து சகாய சனியும் முடிந்து அர்த்தாஷ்டக சனி துவங்கியிருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி சகாய சனியாக தான் பலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து பின்னோக்கி நகர்கிறார். எனவே உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் சகாயஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பண வரவில் இருந்த தடைகள் விலகும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் விலகி பணவரவு எளிதில் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு வகையில பண வரவில் இருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி பண வரவை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களை தேடி நிறைவாகவே வரப்போகிறது. எனவே சரியான முறையில் தனுசு ராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். எனவே அவர் இந்த வேளையில் வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில்
வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதல் உண்டு. ராசியின் அதிபதியான குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் சிறப்பு பார்வை பெற்றிருப்பது போல் சனி பகவானும் சிறப்பு பார்வை பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சனி பகவானினுடைய பார்வை இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 5, 9 மற்றும் 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குறிப்பாக வெற்றிக்கு உரித்தான 3ஆம் பார்வையாக, சகாயஸ்தான பார்வையாக, பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஐ பார்க்கிறாருங்க சனி பகவான். எனவே 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், நெருக்கடிகள் முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. நீதிமன்ற வழக்குகள், உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்கள், போராட்டங்கள் என அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் அற்புதமாக வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எளிதில் காரிய வெற்றி கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். ஏனென்றால் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் பார்வையை 5ஆம் இடத்தில் பதிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடும். ஏனென்றால் சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். எனவே பல வகையில பாக்கியஸ்தானம் வலுவுள்ளதால் மாற்றப்படுவதால் பல வகையில நன்மை நிறைவாக உண்டு. குறிப்பாக கலஸ்திரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை மிக வலுவுள்ளதாக அந்த பார்வையை 9ஆம் இடத்தில் பார்ப்பதால் இந்த தருணத்துல திருமணம், காதல் திருமணம், நல்ல வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே அந்த காரியத்தை சிறப்பாகவும் செவ்வன செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே சனி பகவானினுடைய பார்வை காரணமாக இந்த தருணத்தில் சனி செவ்வாயின் பார்வை ஏற்பட்டாலும் கூட பல சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு பண வரவுக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சி இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 10ஆம் பார்வையை 12ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. தொழில் ஸ்தான பார்வை மிக வலுவாக விரயத்தில் பதிவதால் தொழில் ரீதியாக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்க முடியும். வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று அலைச்சலும் கடின உழைப்பும் இருந்தாலும் கூட தொழில் ரீதியான நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சனியின் வக்ரம் என்பது பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு சுப விரயமாகவும் மங்களகரமான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை
உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு இனி பணமழையில் என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவுடன் இணைந்து ஒரே திசையில் பயணிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மற்றவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். மகத்தான புண்ணியம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.